ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கி வரணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா சவக்க வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 4 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த குழம்புல வந்து இந்த மசாலா தூள் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு காரக்குழம்பு வச்சிங்கன்னா காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. உருளைக்கிழங்க தோல்லாம் சீவிட்டு குழம்பு வச்சு பாருங்கள், அது இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாரத்தில் 2 தடவையாவது இந்த குழம்பு நாங்கள் வச்சு சாப்பிட்ருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமாக காரக்குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை காரக்குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இதே லெவலில் இருக்கணும். அப்போ தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.